இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா, உங்க ஏரியா. பைரவி, நிஜமாவா? எப்படியோ கார்த்திக் மேல இருக்கிற பாசத்தால நீ அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்ட. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி பைரவி. மேடம் செஞ்சதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் சொன்னேன்னு வைங்களேன், நீங்க ஆடி போயிடுவீங்க. ஆடி போயிடுவேனா? என்னப்பா? அதாவது சந்தோஷத்துல ஆட்டம் போடுவீங்கன்னு சொன்னேன். அப்படியா? நாங்க போயிட்டு வந்தோம். சரி, போயிட்டு வாங்க. ஆனா வரும்போது கார்த்திக்கோட தான் வீட்டுக்கு வரணும். சரியா? கவலைப்படாதீங்க அத்தை, நீங்க நினைச்சது நடக்கும். சரி மேடம் போலாமா? போயிட்டு வாங்க. சரி சரி. அப்பா சார் ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. எடுத்துக்கோங்க மேடம். அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா இருக்கு. தேங்க மேடம். தேங்க் சார். தேங்க் யூ. எப்படி போனோம்? லெஃப்ட் போய் ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போணும். எஸ்எஸ்கே கூட உங்களுக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப அவர் புதுசா குடியிருக்கிற வீடு வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? வீடு பால் காய்ச்சும் போது எஸ்எஸ்கே உங்களை கூப்பிட்டாரா? என்ன முறைக்கிறீங்க? ஜானுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? தோ பக்கத்துல வந்துட்டோம். அங்க கார் நிக்குதுல்ல, அங்க இருந்து 2வது வீடு. கௌதம், கொஞ்சம் முன்னாடியே நிறுத்த சொல்லுங்க. அண்ணா, கொஞ்சம் முன்னாடியே நிறுத்துங்க. எந்த வீடு? அந்த வீடுதான். ஓ, இந்த வீடு தானா? சரி கௌதம், வாங்க போலாம். வா, இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எங்க வரீங்க? நாங்க என்ன ஃபங்க்ஷனுக்கா போறோம்? போய் மொய் எழுதுறதுக்கு நீங்களும் பின்னாடியே வரீங்க? வாங்க. வாங்க சார், வெல்கம். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க் யூ. தேங்க் யூ. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி பா. தேங்க் யூ. தேங்க் யூ. ஹாப்பி ஆனிவர்சரி மேடம். ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க் யூ. தேங்க் யூ. ஹாப்பி ஆனிவர்சரி. Thank you. தேங்க் யூ. Thank you. வெட்டிங் ஆனிவர்சரி Thank மேடம். you. மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. எஸ்எஸ்கே வீட்டை காமிக்க தான் உங்களை கூட்டிட்டு வந்தோம். உங்க வேலை முடிஞ்சது, நீங்க கிளம்பலாம். இல்ல, நானும் வந்தா கார்த்திக்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும்ல. பாலுக்கு பூனைய காவல் வைக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் கிடையாது. நீங்க கார் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க, நாங்க போய் கார்த்திக்க கூட்டிட்டு வரோம். போங்கன்னு சொல்றோம்ல. மேடம் ஒரு நிமிஷம். எங்களுக்கு தெரியாம எஸ்எஸ்கேக்கு ஃபோன் பண்ணி அவரை உஷார் பண்ண நினைச்சீங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. வா. அப்பா, எப்படி எங்களோட வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம்? அதம்மா பாத்துக்கிட்டு இருக்கேன். அட்டகாசம்மா. அடேங்கப்பா. நீங்க வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணி எங்களை சந்தோஷப்படுத்திட்டீங்க. உங்க 2 பேரையும் நாங்க மறக்கவே மாட்டோம். என்ன ஆண்டி, பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? இது எங்களோட கடமை. ஓகே, ஒரு நிமிஷம். என் அழைப்பை ஏத்துக்கிட்டு எங்க வெட்டிங் டே ஃபங்க்ஷனுக்கு வந்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க் யூ சார், வெல்கம். இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு காரணமே இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் எங்க புள்ளைங்க மாதிரி. ஃபங்க்ஷன் எதுக்குன்னு தாட்சாயணி தயங்கினப்ப இவங்க தான் அன்பா அடம் பிடிச்சு சம்மதிக்க வச்சாங்க. சோ கார்த்திக்குக்கும் அஞ்சலிக்கும் ரொம்ப 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 தேங்க்யூமா. சரி, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாங்களா? ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. சார் சார், உள்ள பார்ட்டி நடக்குது, இப்ப போக கூடாது சார். நாங்களும் பார்ட்டியை கொண்டாடணுங்கிற முடிவோட தான் வந்திருக்கோம். நீங்க ஓரமா போங்க. வாயில சார் சார், உள்ள போக கூடாது சார். அப்பா, கேக் வெட்டிங். சரி, வாம்மா, கட் பண்ணுங்க.
நிறுத்துங்க. அடடே, கௌதம், இலக்கியா, வாங்க 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 வாங்க. அட, உள்ள வாங்க. வெல்கம். எங்களோட வெட்டிங் டே ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அட அமுதா, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அழையாத விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஜூஸ் கொடு. எடுத்துக்கோங்க சார். நான் ஒண்ணும் கல்யாண நாளுக்கு வாழ்த்து சொல்ல வரல எஸ்எஸ்கே. அப்புறம் எதுக்கு இந்த வீட்ல காலை வச்சீங்க? நாங்க கால் வைக்கிற அளவுக்கு இந்த வீட்டுக்கு இன்னும் தகுதி வரல. ஆனா எங்க கார்த்திகை இங்க தானே கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. அதான் அவனை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். கூட்டிட்டு போறதுக்கு நாங்க என்ன சின்ன குழந்தையா? இல்ல எனக்கு புத்தி தான் இல்லையா? டேய், புத்தி இருந்திருந்தா நீ நம்ம எதிரியோட வீட்டுல வந்து தங்குவியா? நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்க எஸ்எஸ்கே வீட்டுல வந்து தங்குனது மட்டும் இல்லாம அவங்களோட கல்யாண நாளை கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கியே, உனக்கு மூளை இருக்காடா? அங்க அத்தை ஒண்ணு நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க கார்த்திக். வீடே சோகத்துல இருக்கு. யாருமே சரியா சாப்பிட கூட இல்ல. ஆனா நீ அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இவங்களோட சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கியே, இது எந்த விதத்துல நியாயம் கார்த்திக்? ஏய், நிறுத்துறீங்க. நீங்க ரெண்டு பேரும் எங்களை வாழ வச்ச மாதிரியும் நாங்க என்னமா கொழுப்படுத்தீங்க ஓடி வந்த மாதிரியே பேசுற. கார்த்திக்கோட சொத்தெல்லாம் வாரி சுருட்டுறதுக்கு பிளான் பண்ணீங்க. அதை எதிர்த்து கேட்டீங்களா, வீட்டை விட்டு துரத்துனீங்க. அதுக்கப்புறம் நாங்க எங்க போய் தங்கன்னா உங்களுக்கு என்ன? ஏய், சொத்த சுருட்டுறோன்னு ஒரு பொய்ய சொன்னேன். ஆனா நகையை திருட போய் தானே நீ வீட்டை விட்டு ஓடி வந்த. அந்த உண்மையை சொல்ல மாட்டியா? இங்க பாருங்க, அஞ்சலியை தொடர்ந்து நகை விஷயத்துல குற்றவாளியாக்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க. இதோட இதை நிறுத்திக்கங்க, இல்லன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்சு? என்னை ஏமாத்தி நீ அனுபவிக்கிற என்னோட சொத்தை வாங்குறதுக்கு எஸ்எஸ்கே சாரும் தாட்சாணி ஆண்டியும் ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காங்க. அது நடக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். அப்படி சொல்லுங்க கார்த்திக். உங்களுக்கு வேணா இவங்க எதிரியா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இவங்க தெய்வம் மாதிரி. நீங்க எங்களோட லவ் தடுக்க பார்த்தப்ப கூட எஸ்எஸ்கே அப்பாவும் தாட்சாயணி அம்மாவும் தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்ப நீங்க எங்களை அழிக்க பாக்குறப்பவும் இவங்க தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அரவணைக்கிறாங்க. ஏய், அந்த எரிச்சலை கொட்ட தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஆஹா, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். எங்க ரெண்டு பேரையும் நீங்க ரெண்டு பேரும் சூப்பரா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அஞ்சலி அண்ட் கார்த்திக். தேங்க்ஸ் தேங்க்ஸ் கார்த்திக். டேய் கௌதம், போதுமா? இந்த அஞ்சலியும் கார்த்திக்கும் எங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க பாத்தியா? இது நம்பிக்கை இல்ல எஸ்எஸ்கே, அந்த அளவுக்கு நம்ப வச்சு நீங்க உங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. பிசினஸ்ல கௌதமோட நேரடியா மோத முடியாம பின் வழியா ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்து எங்களுக்கு எதிராக நிக்க வைக்க பாக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? ஏய், மரியாதை மரியாதை. உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? உனக்கு நேர்மையாவே வாழ தெரியாதா? மிரட்டுறது, உருட்டுறது, ஏமாத்துறதுன்னு ஃப்ராட் பண்ணி தான் காசு சம்பாதிப்பியா? கார்த்திகோட வாழ்க்கை அழிச்சுதான் நீ சுகமா வாழணுமா? ஏய், நிறுத்துறா. நாங்க நேர்மையா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நீ தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அநியாயம் பண்ணிட்டு இருக்க. தம்பிக்கு சேர வேண்டிய சொத்தை ஏமாத்தி வாயில போட்டுக்கலான்னு புருஷனும் பொண்டாட்டியும் இப்படி அலையுறீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? அப்படி சொல்லுங்க ஆண்டி. வெக்கம் இருந்தா சொத்துக்காக இப்ப இங்க வந்திருப்பாங்களா? கார்த்திக், கௌதம் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை பத்தி தெரியாத அளவுக்கு உன் ஆத்திரம் உன் கண்ணை கட்டி போட்டிருக்கு. அவர் எப்ப உனக்கு சொத்து தரமாட்டேன்னு சொன்னாரு? மொத்த சொத்தையும் தம்பிக்கு தரேன்னு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தவர் கௌதம். அவரை பத்தி எல்லாம் நீ தப்பா பேசாத. இது பாரு கார்த்திக், இந்த எஸ்எஸ்கேவை நம்பாத.
அது பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். அது மட்டும் இல்லாம இவங்க உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிருவாங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் வா. ஏய், யார் அழிக்கிறாங்க? நீதான் எங்களை அழிக்க பார்த்த. இப்போ வந்து ஏதோ நல்ல மாதிரி பேசுறியா? ஏய், நான்லாம் வர முடியாது, நீ கிளம்பு. டேய் சொன்னா கேள்றா, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் வா. எது நல்லதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. நாங்க ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணோம், நீங்க போங்க. நீ வாய் மூடு, நாங்க உன்கிட்ட பேசல. கார்த்திக், நீ இப்ப வர போறியா இல்லையா? அதான் வர முடியாதுன்னு சொல்றேன்ல. ஏய் நீ சொன்னா கேட்க மாட்டேன், வாடா. ஐயோ கார்த்திக், வா கார்த்திக், சொல்றேன் விடுங்க, வீட்டுக்கு வா, வா விடுங்க. இங்க பாரு, இவ உன்னை கொல்ல பார்த்தவ. வா நீ வா, சொல்றேன்ல வா. என்ன எஸ்எஸ்கே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க? கார்த்திக் போயிட்டா நம்ம பிளான்ல நாசமா போயிடும். தடுங்க போங்க. ஏய் கௌதம் நில்லுடா. கேளு. கௌதம், கார்த்திக் என் வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். என்ன நம்பி வந்தவன், அவனை நான் விட முடியாது. மரியாதையா கார்த்திகை விடு எஸ்எஸ்கே. டேய், அவன் என்ன சின்ன குழந்தையா நான் பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு? நீ ஏமாத்துனது தெரிஞ்சு அவன் என்னை தேடி வந்திருக்கான். இவனை காப்பாத்த வேண்டியது என் கடமை. கார்த்திக் உங்களை தேடி எல்லாம் வந்திருக்க மாட்டான். நீங்க இவனை தேடி புடிச்சிருப்பீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஆமாண்டி. இப்ப அதுக்கு என்ன? நாங்க கல்யாணம் பண்ணி வச்ச பிள்ளைங்க கஷ்டப்படுதேன்னு வீட்ல கூட்டிட்டு வந்து வச்சோம். அதுக்கு ஏண்டி உனக்கு எரியுது? நீயே ஒரு பணங்காசு இல்லாத ஓட்டாண்டி. அதான் உன் புருஷனோட சேர்ந்து உன் கொழுந்தனாரோட சொத்தை ஆட்டைய போடுறியா? ஏண்டி இப்படி காசு காசுன்னு பிசாசு மாதிரி அலையிற? என்ன சொல்ற? என்ன தைரியம் இருந்தா என் தாட்சாயினி மேல கை வாங்குவேன். உங்கன கைய இறக்குறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது எஸ்எஸ்கே. வயசான பொம்பளை அச்சன் விட்டுட்டேன். கார்த்திகை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு புருஷனை பொண்டாட்டி ஆட்டமா போடுறீங்க, தொலைச்சிருவேன். வாடா கார்த்திக். ஏய் வா, ஏய், ஏய். எஸ்எஸ்கே நீ தள்ளி போ. முடியாதுடா. எஸ்எஸ்கே கார்த்திக் என் தம்பி. அண்ணன் தம்பிக்குள்ள 1000 விஷயம் இருக்கும், நீ தலையிடாத. இரு. யாருடா அண்ணன் தம்பி? கார்த்திக்கு நீ எப்படி அண்ணனாவ? ஜானகி வயித்துல இவன் தான் பிறந்தான், நீ பிறந்தியா? நீயே ஒரு அப்பம் பேர் தெரியாதவன். எங்கேயோ பிறந்துட்டு இங்க வந்து கார்த்திக்கு அண்ணன் சொல்லிட்டு அவன் சொத்தை திங்க பாக்குறிய. நீ எல்லாம் ஒரு நல்ல வயத்துல பிறந்தவனா? என்னடா சொன்ன? கொன்னே போட்டுடா. என்ன பண்ற பாரு. கொல்லாம விட மாட்டேன். இன்னைக்கு அவனை கொல்லாம விட மாட்டேன். பிரச்சனை எல்லாம் பண்ண வேணாம் சார். எஸ்எஸ்கே, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க எஸ்எஸ்கே. என் கௌதம பத்தி தப்பா பேசி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அவரை பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? என்னடி தகுதி வேணும்? எஸ்எஸ்கேவுக்கு இப்ப என்ன தகுதி இல்லங்கற? உங்க புருஷனா இருக்கிறதுக்கே இந்த ஆளுக்கு தகுதி இல்ல. என்ன எஸ்எஸ்கே, உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா? நான் உண்மையை சொன்னேன்னு வைங்க, நீங்க இந்த அம்மாவுக்கு புருஷனா இருக்க முடியுமா? நீங்க யாரு, எப்பேற்பட்டவரு, நீங்க பண்ண துரோகம் என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்ன்றது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். அப்புறம் என்ன தைரியத்துல ஏன் புருஷனை அவமானப்படுத்துறீங்க? உங்க துரோகத்தையும் நீங்க மறைச்சு வச்சிருக்கிற ரகசியத்தையும் நான் அள்ளி வெளிய வீசினேன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. ஏய், என்னடி உன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற? என்னடி ரகசியம்? என்னடி துரோகம்? சொல்லுடி. விடு. நீங்க இருங்க. என்ன எஸ்எஸ்கே,
உங்க பொண்டாட்டி ரொம்ப ஆவலா கேக்குறாங்க, சொல்லிடவா? நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு தெரியாமலேயே இவங்க உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மை மட்டும் தெரிஞ்சது உங்களை கொன்னு இதே வீட்டுல சமாதி கட்டிடுவாங்க. உண்மையை தெரிய வைக்கவா? ஏய், என்ன என்ன உளறிட்டு இருக்க? நீ முதல்ல வெளிய போ. போறேன். இப்போ உங்களை சும்மா விட்டுட்டு போறேன். ஆனா என் கௌதம காயப்படுத்தின பாவத்துக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். உங்க கல்யாண நாள்ல நீங்க விதைச்ச விஷ விதைய உங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு நீங்களே அறுவடை பண்ணி ஆகணும். புரியலையா? வரப்போற உங்க பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க பண்ண துரோகத்தையும் ரகசியத்தையும் நான் உடைப்பேன். நீங்க ஊருக்கு தெரியாம மறைச்ச தப்ப அன்னைக்கு ஊர் அறிய வெளியே சொல்லுவேன். அன்னைக்கு நீங்க கௌதம் அவமானப்படுத்தினதுக்கு கண்டிப்பா தண்டனையை அனுபவிப்பீங்க. உங்களோட முகத்தெர கிழிஞ்சு அவமானத்துல தலைய தொங்க போட்டு நிப்பீங்க. நான் சொன்னதை நிச்சயமா நடத்தி காட்டுவேன் எஸ்எஸ்கே. இது சவால். எங்க இந்த எஸ்எஸ்கே கிட்டவன உண்டல நாக்குறேன். வேண்டாம் கௌதம், நீங்க செய்ய வேண்டியதை நான் செஞ்சுட்டேன். என்ன பண்ண? நாலு அரை அரைஞ்சு அவன. இல்ல கௌதம், அதை விட பெரிய தண்டனையை எஸ்எஸ்கேக்கு கொடுத்துட்டேன். அவரது வாழ்க்கையில மறக்கவே மாட்டார். நீங்க வாங்க போலாம். வாங்க கௌதம், வாங்க. என்னப்பா இலக்கியா எதேதோ பேசிட்டு போறா? எனக்கு ஒண்ணும் புரியல. அது வந்து வந்து அது ஒண்ணுலம்மா. நீங்க பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணுங்க. கேக்க வெட்டி கொடுக்குமா? ஏன் பாக்குறீங்க? கம் ஆன், லெட்ஸ் செலிப்ரேட். கம் ஆன். நீங்க போ. என் கூட கொஞ்சம் வாங்க. எங்க? வாங்கண்ணா வாங்க. ஏய் இரு இரு இரு, தட்சணி விடு, எல்லாரும் பாக்குறாங்க. விடு விடு, நீ முன்னாடி போ, நான் வரேன். ஓகே வாங்க. நீங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்க. நான் இப்ப கொஞ்ச நேரத்துல பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, நீங்க கேக்க கட் பண்ணி கொடுங்க. சரிங்க சார். கொஞ்சம் இருங்க கார்த்திக். அது ஒண்ணும் இல்ல. எஸ்எஸ்கே அப்பாவும் தாட்சாயணி அம்மாவும் இப்ப வந்துருவாங்க. நம்ம பார்ட்டியை கண்டினியூ பண்ணலாம். கார்த்திக் வாங்க வாங்க. வாங்க. என்ன தாட்சாயணி? சொல்றேன், உள்ள போங்க. என்ன? போங்க. என்ன தாட்சாயணி, எதுக்கு நான் உள்ள கூட்டிட்டு வந்த? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. என்ன ஏதாவது பிரச்சனையா? இலக்கியா உங்ககிட்ட பேசினாலே அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.